ஸ்டேஜ் படம் லகான் பாத்திருக்கோம், சக்தி இந்தியா பாத்திருக்கோம், நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஐயே கிரிக்கெட் வச்சு சென்னை 28 பாத்திருக்கோம், அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஆடாம ஜெயிச்சோம்னா பாத்திருக்கோம். இந்த படம் ஜீவா விஷ்ணு பேட் எடுத்துட்டு போறாரு. ஜீவா படத்துல என்ன மாதிரி இருக்க போகுது, எந்த ஜானர்ல இருக்க போகுது, ரொமான்ஸ் இருக்கா, ஃபைட் இருக்கா, காமெடி இருக்கா, இந்த படத்தை அந்த குழுவினர்கிட்டே நம்ம கேட்போம். இன்னைக்கு நம்ம சந்திப்போமா சினிமா கெஃபேல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க ஜீவா படத்தின் குழுவினர். வெல்கம் சார். சோ உங்க மூஞ்சில பிரகாசமான ஸ்மைல்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கும் சூப்பர் எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் சுசி சார், உங்களோட ஜீவா படம் என்ன மாதிரியான ஒரு படம் சொல்லுவீங்க? ஒரு ஜக்தி இந்தியா மாதிரியான ஒரு படமா இருக்கும். முழுக்க ஸ்போர்ட்ஸ் பேஸ் கிரிக்கெட். எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்னை 28 அப்புறம் எல்லா குட்டிகளுக்கு அப்புறம் ஒரு முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியா இருக்கும். கரெக்ட். பட் நமக்கு ஒரு 2.5 hours வந்து முழுக்க ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்குள்ள ஃபேமிலி லைஃப் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு 8 வயசுல இருந்து ஒரு பையனுடைய பயோகிராஃபி மாதிரி இந்த படம் டிராவல் ஆகும். ஸோ ஒரு லவ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு ஃபேமிலி எமோஷனல்ஸ் இருக்கும், எல்லாமே கலந்துதான் இந்த படத்துடைய டிராவல் இருக்கும். கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியா ஜீவா இருக்கும். வண்டர்ஃபுல். அண்ட் விஷ்ணு, உங்களை ஜீவாவா பார்க்கும் பொழுது நீங்க ரியல் லைஃப்லயே வந்து ஜீவாவா இருந்திருக்கீங்க. சோ உங்களுடைய 2 ட்ரீம் இங்க வந்து மேட்ச் ஆகுது. சோ ஹவ் டு யூ ஃபீல்? பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்கேன். அண்ட் சுசி சாரோட திருப்பி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை, கிரிக்கெட் பத்தி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது ரெண்டுமே வந்து ஒரே படத்துல கிடைக்கும் போது தெரியல எனக்கு. அதை நானே வந்து அவர்கிட்ட அது ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே தோணுதா, இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்கல. ஏன் சார் அந்த பாயிண்ட் தோணுச்சு? உங்க முன்னாடியே கேட்டுரு. எப்படி சார் அது கரெக்டா ரீட் பண்ணீங்களா? இல்ல கண்டிப்பா வந்து ஒரு விஷ்ணு இஸ் பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா ஒரு ஸ்கூல் பையனாவும் நடிக்கணும், சைமன் டென்னிஸ் வந்து ஒரு காலேஜ் போற லுக்லயே இருக்கணும், அப்புறம் ஒரு 25 வயசு லுக்லயே இருக்கணும். ஸோ எல்லா கேரக்டருக்குமே விஷ்ணு ரொம்ப பர்ஃபெக்டா பொருந்தினார். இன்னொன்னு, நாங்க ஆல்ரெடி வந்து ஸ்போர்ட்ஸ் மூவி பண்ணிருக்கோம். நிறைய எனர்ஜி வேணும், நிறைய சின்சியர் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிமே நான் விஷ்ணு நான் பார்த்திருக்கேன். அதை வந்து கண்டிப்பா அதுல நீங்க ஒரு 40% ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுல ஒரு 90% இதுல டோட்டலாவே வேற ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷ்ணுடைய கரியர்ல பெஸ்ட். விஷ்ணுடைய கரியர்ல பெஸ்ட். என்னுடைய இந்த ஒரு 6 படங்களுக்கு அப்புறம் என்னுடைய கரியர்ல இது பெஸ்ட் படமா இருக்கும். கண்டிப்பாங்க. நான் வந்து ஷூட்டிங் டைம்ல சார் கிட்ட சொன்னேன், எனக்கு ஏதோ ஃபீலிங் இருக்கு சார், இது உங்களோட பெஸ்ட் படம் அப்படின்றது. சோ அவரோட பெஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட பெஸ்ட் படமா இருக்கும். ஆடியன்ஸ் will also get the best from your entire team. And சூரி, நீங்க சொல்லுங்க, படத்துல என்னமா பேஜார் பண்ணிட்டு இப்ப வந்து சைலண்டா உட்கார்ந்து இருக்கீங்களே, எப்படி? நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் பேசிருக்க கூடாதுதான், தப்பு. நீங்க பேசல, நீங்க பேசினாலே எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா தெரியும், நம்ம எல்லாருமே சூப்பரா தெரியும். இதே மாதிரி போய்கிட்டு இருக்கலாம். சொல்லுங்க, உங்களுடைய கேரக்டர் பேட்டை தூக்கி கிளம்பிட்டீங்க இந்த படத்துல. கூட விஷ்ணு வேற இருக்காரு, கிரிக்கெட் பேட்டிங் வேற பண்ணும் போது சின்சியரா நீங்க விஷ்ணுவோட பயங்கரமா கோச்சிங் தான் எடுத்துக்கிட்டீங்களாமே. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னா அண்ணன் படங்களும் ஒவ்வொரு படமும் எனக்கு ஒரு ஸ்டைல எனக்கு அடையாளம் இருப்பாரு அண்ணன். வழக்கமா எல்லா படங்களும் இல்லாம இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட நான் இருக்கேன். அது எப்போ இருக்கேன். இந்த விஷ்ணு ஃபர்ஸ்ட் வெண்ணிலா கப்பலுக்குள்ளே அதுவும் நடக்க அந்த கப்பட்டு இப்ப கரெக்டா ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வழக்கம் போல இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்டது, ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்டது, ரோட்ல ஹோட்டல்ல இப்படிதான் எல்லா படமும் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த படம் ஒரு முத ஒரு காஸ்டியூம், கிரிக்கெட் காஸ்டியூம் பக்காவா ஒரு பிளேயர் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை கொடுத்து எனக்கு ப்ராப்பரா ஒரு ரிஹர்சல் கொடுத்து அதுக்கப்புறம் என்னை கிரிக்கெட்ல இறக்கி ஒரு கிரவுண்டுக்குள்ள நான் காமெடி பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஓவர் 6 நிமிஷம் அல்லோகல போடும் தேட்டர். நீங்க போய் பாருங்க, 100% 6 நிமிஷம் மொத்தமா சூரி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி எனக்கு தெரிஞ்ச வெண்ணாக்கு வீட்டுல புரோட்டா காமெடிக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க, அப்படி விசால்சாலாம் அந்த அப்படி விழுந்து சிரிச்சாரு. அடுத்த காமெடி வருது, இப்போ அந்த காமெடி நினைச்சே சிரிச்சிட்டு இருந்தாரு. ஆமா. சோ நிறைய பேர் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதை விட சூரி காமெடி பிடிச்சிட்டு அப்படிங்க சீரியஸே கொடுக்கல. சந்தோஷமா என்னன்னா அண்ணனே என்னை உருவாக்கி இந்த லெவல் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லைஃப் கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் என்னை வந்து மேல தூக்கிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நான் எங்க ஃபேமிலியே நான் அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த என்டையர் டீம் இங்கே உங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் சுசி சார், உங்களுடைய படங்கள் மேஜரா பார்க்கும்போது நாட் ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் படமா இருந்தா அதை சுத்தி ஒரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க காமிச்சிருப்பீங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கு? கண்டிப்பா நான் ஒரு அசிஸ்டன்டா இருந்து ஒரு டைரக்டரா டிராவல் ஆயிருப்பேன். பட் முழுக்க சினிமால வெறும் டயலாக்கா எழுதிட்டு இருக்க மாட்டேன், வெறும் ஆக்ஷனா சொல்லிட்டு இருக்க போறது கிடையாது. என் லைஃப்ல எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஃபேமிலி இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், சினிமா போவேன். எல்லா லைஃபும் கலந்ததுதான் ஒருத்தனுடைய ஒரு மனிதனுடைய லைஃப்.
அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் லைஃபும் எப்பயுமே வந்து அவன் பேட்டை தூக்கிட்டு 24 hours இருக்க முடியாது. அவன் லைஃப்ல வீட்டுல இருந்து கிளம்புவான், அவன் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலியோட கனவு இருக்கும், அவன் லைஃப்ல ஒரு காதலி இருப்பா, அவனுடைய எல்லாமே ஒரு கலந்த ஒரு வாழ்க்கை. அதுக்குள்ளதான் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியும் சுத்தி இருக்கும் மூலமா தான் கிடைக்கும். எனர்ஜி டோட்டலா நம்மளை இறக்குறவங்களும் சுத்தி இருக்கணும்னு ஆசை இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஜெயிச்சிட்டோம்னா எல்லாமே சரி, தோத்துட்டோம்னா எல்லாமே தப்பு இந்த உலகத்துல. அப்படித்தான் இந்த உலகத்தை எல்லாமே பாக்குறாங்க. ஸோ ஒரு பையனுடைய ஹார்ட் ஒர்க்கு அவன் ட்ரை பண்ணி போகும்போது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களுக்கே டவுட் வந்துடும், இது முடியுமா இவனால. ஏன்னா நம்ம ஒரு கான்பிடண்டா போயிட்டு இருப்போம், அந்த கான்பிடன்ட் அவங்களுக்கு 100% இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளுடைய இன்னொருக்குள்ள வந்து யாராலையும் பார்க்க முடியாது நம்மளுடைய கான்பிடன்ட் லெவல. ஸோ அப்படி வந்து அந்த கேரக்டர் அப்படிதான். கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னால முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குதுங்க. இவ்வளவு வெற்றி காரணமும் அந்த படத்தோட இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அமேசிங்கான ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காங்கன்னா அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் தான். என்னைக்குமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து ஆடியன்ஸ் கிடைக்கும் போது அதை வந்து பெருசா கொண்டாடுவாங்க. சோ வெள்ளா கபடிகளும் கூட ஒரு ஃபீல் குட் ஃபில்மா தான் முடிஞ்சிருக்கும். இந்த படத்தை வந்து அப்படியே டபுள் மடங்கு வந்து வெள்ளா கபடிகள் வந்து ஒரு டபுள் மடங்கு எல்லாமே என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ எங்களுடைய பெரிய ஹார்ட் ஒர்க். எத்தனை நாள் வெயில்ல விஷ்ணு கீழே விழுந்து அவ்வளவு வலிகளுக்கும் அந்த கைதட்டும் அந்த விசு சத்தமும் அது ஒரு பெரிய ஆன்சரா நாங்க ஃபீல் பண்றோம். வண்டர்ஃபுல். அண்ட் விஷ்ணு, இந்த படம் வந்து உங்களோட ரியல் லைஃப்க்கு எவ்வளவு ஒன்றி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய இன்சிடென்சஸ் உங்க லைஃப்ல இருந்து எடுத்து கூட படம் பண்ணதா சொல்லியிருந்தாரு சுசி சார். என்னன்னா நாங்க டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி இந்த படம் கிரிக்கெட் பத்தி ஒரு படம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி படம் அப்படின்னு சார் வந்து எங்கிட்ட ஒரு லைன் சொன்னாரு. உண்மையாவே வந்து நான் என்ன நினைச்சேனோ அப்படியே இருந்தது. அந்த ஒரு வாழ்க்கை தான் வந்து நான் வந்து என்னைக்குமே படமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அவர் சொல்லும்போது எனக்கு பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன். உடனே வந்து நாங்க நிறைய பிளேயர்ஸ் மீட் பண்ணோம். அதே மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய ஷேர் பண்ணேன். சோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எடுத்துட்டு ஒரு அழகா ஒரு கதைக்குள்ள அது கொண்டு போகணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. நான் இப்ப கூட படம் பார்க்கும்போது எங்கேயோ அப்படியே நம்ம லைஃப்ல நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட் வந்து அங்கங்க எனக்கு தெரியுது. அதே மாதிரி நான் மட்டும் இல்ல, இந்த கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இந்த படம் பார்க்கும்போது அவங்க லைஃப்ல எங்கேயோ நடந்த மாதிரியே தோணும். சோ இது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சுசி சார். ஏன்னா இன்சிடென்ட் கிடைச்சாலும் அது வந்து ஒரு கதையில வந்து கொண்டு போற விதம் இருக்குல்ல, அது வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பர். சோ உங்க க்ரூல இருக்கவங்களே இவ்வளவு சொல்லும் பொழுது உங்களுடைய படங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஜானர்ல இருக்குன்னு கண்டினியூஸா ரசிகர்கள் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஹீரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தி நீங்க திருப்பி வந்து விஷால், விஷ்ணு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட் செட் ஆஃப் ஹீரோஸ் இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணது உங்களுடைய ஃபேவரட் ஹீரோனா யாரு? நோ பார்ஷாலிட்டி, பிராங்கா ஒரு ஆன்சர், ஒரு பதில். நான் சொன்னா அப்பு குட்டின்னு சொல்லுவேன். அண்ட் ஜாலியான பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கு ஷூட் லொகேஷன்ஸ் எங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு வந்து, ஏன்னா வேற ஜானர் பண்ணும்போது அது மாதிரி லொகேஷன்ஸ் நாமே போக முடியும். நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேப்பாக்கம் போனேன் நான். ஸோ நிறைய ஸ்கூல் கிரவுண்டு, நிறைய வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரவுண்ட்ஸ், நிறைய கிரவுண்ட். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இத்தனை கிரவுண்ட்ல ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா அவ்வளவு வெயில ஷூட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா வந்து இந்த படத்துல நடிச்ச எல்லா பிளேயர்ஸும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே ரொம்ப ஹானரா வந்து எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா விஷ்ணு வந்து இந்த படத்துல இருக்குங்க அடுத்த எனக்கு அவ்வளவு கிரவுண்ட்ஸ் என்னால பண்ண முடிஞ்சு. ஐ திங்க் வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். படம் பார்க்க எல்லாருக்குமே இது கண்டிப்பா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ லொகேஷன் போகும்போது கண்டிப்பா உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் போட்டுட்டு அப்புறம் தான் போவீங்களா எங்க போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு? அது சின்ன டிஸ்கஷன். ஏன்னா எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் ரியல் மேட்ச் எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்களோ அந்தந்த லொகேஷன்ஸ் போய் பண்ணலாம். அதான் நாங்க வந்து டிஸ்கஷன்ங்கிறத விட ஒரு லிஸ்ட் போட்டோம்னா எங்கெங்கெல்லாம் லைவ் லொகேஷன்ஸ் நடக்குமோ அங்கங்க போய் பண்ணோம். வண்டர்ஃபுல். அண்ட் விஷ்ணு, நீங்க சொல்லுங்க உங்களுடைய கேங்க பத்தி. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த கேங்க எக்கச்சக்க பேர் மாட்டி விடுறதும் நீங்க தான், அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்றதும் நீங்க தான். அது எக்கச்சக்க சம்பவங்கள் நம்ம சந்திப்போமாலே நடந்திருக்கு. இப்போ உங்க கேங் பத்தி பேசணும்னா விஷால், ஆர்யா இந்த படத்துல வந்து உங்களுக்கு ஃபார்முலா அவங்க ப்ரொடியூசர்ஸ் ஆயிட்டாங்க. அண்ட் ஒன் அதர் குட் ஃப்ரெண்ட் ஜீவா, அவங்களுடைய பேர்லயே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ how close is this movie to your professional life when you were a cricketer and now to your heart? அதான் கிரிக்கெட்னால வந்து எனக்கு பல விஷயங்கள் வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியமே வந்து எனக்கு கிரிக்கெட்னாலதான் வந்தது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ், பிலிம், ஸோ அதுக்கு உண்டான ஃபீலிங் என்னன்றது ஐ கான் த்ரூ இட். ஸோ அதனால அந்த தைரியம் வந்தது. சிசிஎல் மூலியமா தான் எனக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அகெயின் வந்து கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் ஆனதுனால தான் திருப்பியும் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சது. ஸோ கிரிக்கெட் ஹேஸ் பிளேட் அ மேஜர் ரோல் லைஃப்ல. ஸோ அதனால வந்து எனக்கு ஒரு பெரிய எமோஷனலான பாயிண்ட். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னைக்கு தி சேம் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்னால கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து இந்த படம் நடக்குது.
So again, somewhere cricket is again related to it. So it's both emotional for me. As friends also, I want to thank Vishal and Arya, Jeeva, Vikrant. எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஆக்சுவலா இந்த படத்துக்காக. ஸோ ஆர்யா பெயின்ல இருந்து படத்துல இருந்தாரு, அது விஷால் படம் வாங்கி ரிலீஸ் பண்றாரு. ஸோ இண்டஸ்ட்ரியில இது ஈஸியா நடக்காது. ஜீவா பாத்தீங்கன்னா டைட்டில் பேர் அவர் பேருனால, ஸோ வி ஹேட் டு கெட் அன் NOC அவர்கிட்ட இருந்து. இமேஜ் என்னப்பா இதுக்கெல்லாம் போய் கேட்பீங்களா, நான் தயவுசெய்து எடுக்க படம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சினிமால கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் thing to happen. So I'm very happy that எனக்கு சீக்கிரமாவே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துருக்கு. All thanks to cricket. And இந்த படத்துல இருக்க மாதிரி உங்களுடைய லைஃப்ல லவ் இன்ட்ரெஸ்ட், இந்த லைஃப் பார்ட்னர் அதெல்லாம் கிரிக்கெட் மூலமாவும் வருமா வந்ததா எப்படின்றத? அப்படி ஒண்ணு இல்ல, பட் கிரிக்கெட்னாலதான் நான் ஒரு காலேஜ்ல சேர்ந்தேன், அங்கதான் I saw my wife. So definitely maybe அது கூட இருக்கலாம். அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நாம சில சீன்ஸ் ஓட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல. And சூரி எனக்கு அந்த மாதிரி பக்கத்து கொஸ்டின் வச்சு வரவே விட மாட்டேங்கிறீங்களே. சுசி சார் நீங்க சொல்லுங்க, இப்போ சுசி சார் டைரக்ஷன் படங்கள் அப்படின்னும் பொழுது வெவ்வேறு ஜானர்ல ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காதுன்னு பொழுது கூட நிறைய படங்கள் தொடர்ந்து ஹிட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நிறைய ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி அப் டு டேட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் இல்லைங்க, பாலச்சந்திர சாரு, மணிவண்ணன் சாரு அவங்கெல்லாம் வருஷத்துக்கு 4 படம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சினிமா அதுக்குள்ளேயே இருக்கணும், வேற எதுவுமே கிடையாது. 24 hours நம்ம டிராவல், நம்ம லைஃப் எல்லாமே அதுக்குள்ளே இருந்துட்டே இருந்தோம்னா எல்லாமே சாத்தியம். ரொம்ப உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஹானஸ்டா ஒர்க் பண்றேன், ரொம்ப ஹானஸ்டா சின்சியரா நம்மளுடைய எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ உழைச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதோடைய அவுட்புட் நம்ம அதோடைய பலன் எதிர்பார்க்கணும்பாங்களே, அதை நான் எப்பயுமே ஒவ்வொரு படம் ஷூட்டிங்கும் சரி, அன்னைக்கு போனதுல அன்னைக்கு பேக்கப் பண்ற வரைக்கும் எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணி, இந்த படத்துக்கும் அப்படித்தான். லாஸ்ட் மொமெண்ட் அந்த படத்துடைய எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் எவ்வளவு ஹானஸ்டா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா ஹோல் டீமுடைய அதே மாதிரி. ஏன்னா இப்ப விஷ்ணு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கும் என்னுடைய விஷ்ணு அதே அளவுக்கு ஒர்க் பண்ணாரு. இந்த படத்துடைய கேமராமேன் மாதிரி இம்மான் எல்லாருமே 100% எஃபெக்ட் இந்த படத்துல போட்டிருக்காங்க. அதான் இந்த படத்துடைய வெற்றி. பட் ஒவ்வொரு படத்துக்கும் நாங்க அப்படித்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். முதல் படத்துல இருந்து இப்ப சுசி சார் as a friend, as a director, இது வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்ண உங்க கரியர்ல ஒரு ஆள் அப்படிங்கும்போது கண்டிப்பாங்க. நான் கேமரா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணது வெண்ணிலா கபடி குழுவோட ஆபீஸ்ல ஒரு டயலாக் சொன்னாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி ஏதோ பண்ண ட்ரை பண்ணேன். சோ கத்து கொடுத்தது டோட்டலா அவர் தான். சோ நான் சுசி சார் ஒரு டைரக்டர் மீறி ஒரு ஆக்டிங் சொல்லி கொடுப்பாங்கல்ல ஒரு குரு, அந்த மாதிரி தான் என்னைக்குமே நான் பாக்குறேன். அண்ட் அவரோட திருப்பி சேர்ந்த பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சோ அவரும் ஒரு 3-4 படங்கள் பண்ணிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஒரு 3-4 படம் டிராவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு அவர் திருப்பி என் கூட பண்ணணும்னு நினைச்சதே எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாண்டியன் மாதிரி ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துட்டு ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் திருப்பி ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஸ்கிரிப்ட் இல்ல அடுத்த லெவல் ஆஃப் ஹீரோ போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவர் திருப்பி இல்ல விஷ்ணுக்கு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்ததே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்தது. அண்ட் அதுக்கு என்னைக்குமே வாழ்க்கை பூரா ஐ வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் தட். ஏன்னா தேவை இருக்கிற டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ அண்ட் கரெக்டா எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சது அதோட பெட்டர் விஷயம். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இன்னொன்னு இந்த படத்துல இன்னும் நிறைய கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் படத்துல பேசிக் ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு. இந்த படத்துல இன்னமும் நிறைய பேர் சொன்னது என்னன்னா நல்லா மெச்சூர்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. விஷால் சார் எல்லாம் படம் பார்த்துட்டு ரொம்ப மெச்சூர்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்ல, இப்படி இருப்பேன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல அப்படின்னாங்க. சோ அந்த ஒரு கிரெடிட் டோட்டலா சுசி சாருக்கு தான் சொல்லணும். சோ ஐ ஆல்வேஸ் கீப் ஹிம் வெரி ஹை. அண்ட் சூரி நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல எஸ்பெஷலி கஷ்டப்பட்டு இல்ல ஏன் இப்படி பண்றாங்க நம்மள போய் கிரிக்கெட்டா வச்சுட்டாங்களே ஏதாவது ஒரு நிமிஷமா யோசிச்சீங்களா? வச்சுட்டாங்க விட சந்தா நமக்கு சோதனையா அப்படிதான் திருப்பி அது அந்த கிரௌண்ட்ல விளையாடுறப்ப பசங்க போறது எல்லாமே ரியல் பிளேயர்ஸ். நான் ஒரு ஆள் தான் கத்துக்கிட்டு போனேன் படத்துக்காக. எல்லாமே சும்மா அவங்களாம் சின்ன வயசுல விளையாண்டவங்க பால் போறாங்க. அண்ணன் பண்ணி நின்று அவர் பால் போடுவாரு, நான் பால் அட்டன் பண்ணேன். ஓகே ரெடி ஆக்சிடென்ட்டாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் அட்ரா அப்படின்றாங்க. அண்ணன்
பாலே போடலையான்ட்டு 12 பால் போட்டாங்க அடி அப்படின்றாங்க. 12 பால் எங்கடா போட்டான்னு அண்ணன் பால் போய்கிட்டாங்க. எந்த விஷயம் தெரியுது எனக்கு. ஓடியர் மட்டும்தான் தெரியுது. விருத்து விட்டு போட்டுருக்கேன் எங்கிட்டு போன்னு தெரிய மாட்டேங்குது விஷயம். இதுதானே கிரிக்கெட். சும்மா கஷ்டத்தை கிரிக்கெட் வாங்கி எடுப்பீங்களே. இப்ப பால் கிரிக்கெட் எவ்வளவு கஷ்டம் உண்டு. ஒரு இடத்துல பால் குத்தி இப்படி பவுன்ஸ் ஆகணும். நான் அடிக்க ட்ரை பண்ணி எனக்கு மேல பால் போகணும். இதுதான் ஷார்ட். 4 பால் இப்படி பண்ணணும். 3 பால் அதே மாதிரி சொன்னதான் கேட்கக்கூடாது. பவுல குத்துவாரு மேல போகும், குத்துவாரு மேல போகும். நான் குனிவேன் 4 அப்புறம் வழக்கம் போல தலைவர் வரையில நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு சொன்ன பட்டு மேல போட்டு அவள் தான் பட்டு மேல போகவே இல்லை. வந்து அடிச்சுட்டு செவ்வில்ல இந்த பேட் எங்க போச்சு கிளவுஸ் எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் மாதிரி ஆச்சு. அவ்வளவு பாஸ்ட் அந்த பால் பிச்சுல பட்டம் எப்படி போனதே தெரியாது. அப்பதான் விஷ்ணு சொன்னாப்புல நான் அவன் மேல கொஞ்சம் கோவப்பட்டேன். என்னங்க இப்படி போடக்கூடாதா அப்படின்னு. கொல்ல தெரிஞ்சடா செண்டாடா அப்படி பண்ணிட்டேடா அப்படின்ட்டு. இப்ப சொன்னாப்ல ஆனா இல்லைங்க எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் அவன் பிளான் பண்ணி தான் போடுவாங்க. பிளான் பண்ணி பால் பிச்சுல பட்டா எப்படி இதாகும் தெரியாதுங்க. ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு கடுகளவுக்கு கல்லுல பட்ட கூட அந்த பால் வேற பக்கம் மாறுவான். இப்படிதான் இப்ப புரியுதான் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து எதுவும் அடிபடுத்தாங்க. ஒன்னுல போய் நில்லுங்க அண்ணன் தெரியுமா அண்ணன் சாருக்கு மாயிண்ட்ல இருக்காங்க. ஓகே ஓகே அடுத்த அவள் தான் அந்த ஹெல்மெட் போட்டிருக்கேன். ஆனா அந்த அதிர்ச்சி எனக்கு போகவே இல்லை. என்ன அடி இந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. ஆனா நீங்க படமா பாக்குறப்ப இப்ப நிறைய படம் வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா. டக்குன்னு ஜீவா மட்டும் வேற லுக்கில் இருக்கேன். நான் அந்த இப்பெல்லாம் பாக்குறப்ப எனக்கே சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி காஸ்டியூம்ல போட்டு ஒரு பிளேயரா நிக்கிறேன். ஒரு பிளேயரா கிரிக்கெட் பிளேயரா காமெடி பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பா எவ்வளவு படம் பண்ணாலும் எனக்கு இது ஒண்ணு இதுதான் ஐடென்டிட்டி. அந்த மாதிரிதான் எங்க போனாலும் விஷ்ணுக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஸ்ரீதிவ்யா விட்டுரும், அவங்க உங்களோட ஹீரோயின். நீங்க ஃபீல் பண்றீங்க சும்மா பத்தி ஹீரோட்ட கேட்டா நீங்க பத்தியே நான் கேக்குறேன். ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா டக்குனு லுக் ஷிஃப்ட் ஆகுது. இது அப்புறமா நம்ம பேசுவோம். உங்களுடைய வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னா யாரு விஷயம்? இல்ல இப்படி கேட்டீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல இல்ல எனக்கு எல்லாருமே பாய் ஃப்ரெண்டா இப்படி கேட்டிருக்காங்க. கரெக்டா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்க. கேர் ஃப்ரெண்ட்னா கூட நிறைய சொல்லுங்க. ஒண்ணு சொல்ல முடியாது. இல்ல எனக்கு உண்மையாவே ஒரு 3-4 பேர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அதனால என்னால ஒருத்தர் அதை மென்ஷன் பண்ண முடியாது. யாரு? இல்ல எனக்கு விஷால், அப்புறம் உதயநிதி சார், விக்ராந்த், ஆர்யா இவங்க எல்லாருமே பயங்கர க்ளோஸ். என்னால ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்றதுன்றது ஓகே. மூவிங் ஓவர் டு தி லேடிஸ் சைடு. கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சொல்ல, லேடிஸ் சைடு குட் ஃப்ரெண்ட் அப்படினா இந்த படத்துல இருந்து கூட இருக்கலாம். இல்ல எனக்கு பியா கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டு. பட் அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் அவ்வளவு பேசினது இல்ல. இந்த படம் கூட பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அது காரணம் என்னன்னா நான் ரொம்ப கம்மியா பேசின ஒரு ஹீரோயின் வந்து ஸ்ரீதேவி. சோ இனிமேல் இது ஃபாலோ பண்ணும். அடுத்தடுத்த படங்கள்ல வந்து கம்மியா பேசணும். ஆமா இப்பதான் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன். சோ அதனால வந்து அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு. வெளியில ரொம்ப பேசாதீங்க. எனக்கு சொல்றீங்களா உங்ககிட்ட ரெண்டு பேருக்கிட்டையும் யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு அப்படிலாம் நான் காலை வந்து குட் மார்னிங் சொல்லுவேன். அதுக்கு பதிலுக்கு அவங்க எதோ சொல்லுவாங்க ஓகே 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 அப்படின்னு. அவ்வளவு அது என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல உங்களை பத்தி நம்ம விஷ்ணு கிட்ட கேட்போம். உங்களுக்கு சூரிய நல்ல ஃப்ரெண்டா? நல்லா சொல்லுவாப்ல. நல்ல ஃப்ரெண்டு. அவரு எவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களை பத்தி சொன்னாலும் அதே மாதிரி நீங்களும் நல்ல விஷயங்கள் அதை பத்தி நிறைய. நம்ம சூரியனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் லேடிஸ்ல ஹீரோயின்ஸ்ல அப்படின்னா யாரு சொல்லுங்க? அது ரொம்ப கஷ்டமாச்சு சொல்றது. பல பேர் சில பேர் கோச்சிப்பாங்க. நான் உண்மைதான். எத்தனை படத்துல எத்தனை ஹீரோயின் நடிக்கணும் அவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு. இறுதியா ஒரு கேள்வி. இது வந்து யாரையும் தாக்குறதுக்காக இல்ல, மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. அது ரொம்ப அறிவாளித்தனமா நினைச்சு ஏமாந்துறாதீங்க. ஈஸியா தக்காளி பழம் சேப்பா பச்சாண்டு சேப்புன்னு சொல்லுங்க. ஈஸி அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின். உங்க படத்தை பத்தின கொஸ்டின். ஆடியன்ஸ் எந்த மைண்ட் செட்டோட வந்து எப்படி இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சூரியன் நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட அந்த கிரிக்கெட் இது கண்டிப்பா இன்னைக்கு எல்லாமே இதுக்கு ரசிகர் இருக்காங்க. சில படத்தை சொல்லுவாங்க ஏ பி சி அப்படின்னு. இது அப்படிலாம் கிடையாது. இது குக்குரமத்து ஒரு வீடு இருக்கிற வரைக்கும், ஒரு வீடு உள்ள இடம் வரைக்கும் இந்த படம் அவன் இந்த போஸ்ட் இந்த ஸ்டில் இது 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 வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் வித்துட்டு வரும். கிரிக்கெட்டரா இன்னைக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். இது உள்ள கொண்டு வரும். ஆனா அவங்க உள்ள வந்தோன்னு கிரிக்கெட் மட்டும் இல்லாம எல்லாருடைய லைஃப்லயும் கலந்த பசங்களோட யூத்ல கலந்த விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. சுசி சார் நீங்க சொல்லுங்க. as a director ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சீங்க? இந்த படத்துல என்ன தந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கணும்னு நினைச்சோம். இல்ல அப்படி கிடையாது. நம்ம
எப்பயுமே அந்த 2 மணி நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கதான் எந்த படம் பண்ணும்போதும் என்னுடைய நோக்கமா இருக்கும். அந்த படத்துல நம்ம ஏதாவது ஒரு முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது மெசேஜ் சொன்னா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படி மெசேஜ் சொல்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு இந்த படத்துல கிடைச்சிச்சு. அப்படி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். 200% இந்த படத்துல ஏதாவது ஒரு சீன் நல்லா இல்லை அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு சீனுமே நாங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ரசிச்சு பண்ணிருக்கோம். கண்டிப்பா 2 hours 5 minutes இந்த படம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாத்துருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங் டைத்துக்கு அப்புறம் நிறைய கால்ஸ் எனக்கு வந்துருக்கு இந்த படத்துக்கு. கண்டிப்பா. வண்டர்ஃபுல். அண்ட் நீங்க சொல்லுங்க, ஜீவா படத்துல விஷ்ணுவோட பர்சனல் ஃபேவரட். கிரிக்கெட் பத்தி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. சோ இனிமேல் இதோட பெஸ்டா நான் என்ன நினைச்சேன்னா 100% இதுல வந்திருக்கு, 1% கூட குறையல. சோ அது இனிமேல் கிரிக்கெட் படம் நானே பண்ணாலும் இந்த அளவுக்கு பண்ண முடியாது. சோ அந்த ஒரு திருப்தி எனக்கு என்னைக்குமே இருக்கும். அதை நான் படம் பார்த்துட்டு சார் கட்டி பிடிச்சு சொன்னேன், சார் திஸ் இஸ் மை பெஸ்ட் ஃபில்ம். இது நாளைக்கு என்ன ஏது அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, என்னைக்குமே இது என்னோட பெஸ்ட் ஃபில்மா இருக்கும் அப்படின்னு என் மனசுல அவ்வளவு டீப்பா பதிஞ்சிருக்கு அந்த ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் அதுதான் எனக்கு பெரிய இது. அண்ட் என்னோட ஃபேவரட் ஒருத்தர் இந்த படம் மூலியமா படம் முடியும் போது அவரோட ஃபேன் ஆயிட்டானா நான் மதி சாரை சொல்லுவேன். ஏன்னா சூப்பர் ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல மனிதர். ஸோ ஐ ரியலி லவ் ஹிஸ் ஒர்க். அண்ட் அந்த நான் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய லுக் சேஞ்ச் ஓவர்லாம் கிடைச்சது. இனிமேல் தைரியமே வந்திருக்கு, ஓகே நம்மலாம் கொஞ்சம் சீக்கிரமாவும் நடிக்கலாம் அப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் இமான் சார் சூப்பர்பான சாங்ஸ். ஸோ எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் சாங் ஒரு ரோசா, அதுவும் இந்த படத்துல கிடைச்சது. ஸோ லாட் ஆஃப் நியூ திங்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சது இந்த படம் மூலியமா. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் டு மீ. சார் ட்ரூலி ரகளையா போயிட்டு இருக்க நம்மளோட சந்திப்போமா இன்னும் சூப்பரா ஆக்கணும் அப்படின்னா என்னோட வேலை மிச்சப்படுத்த நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 கேள்விகள் கேட்டுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் நம்ம கேப்டன். நீங்க சுசி சார் விஷ்ணு கிட்ட 2 கேள்விகள். இது ரிலீஸ் ஆயிடுச்சு எத்தனாவது படம்? 7வது படம் சார். 7th film. உங்களுக்கு எத்தனாவது ஹீரோயின் இந்த படத்துல? ஸ்ரீதிவ்யா 8th ஹீரோயின் நினைக்கிறேன். இதுல ஒரு 9 கணக்கு இல்ல வெளியிலதான் டவுட் வரும், கன்ஃபியூஸ் ஆகும். வெளியில கேக்குறப்ப ஸ்கிரீன் தானே கேக்குறாங்க, ஈஸியா சொல்லாம வெளியில எத்தனை டேட்டோட சொல்லி ஒர்க் பண்ணிருக்க நீ? ஆரம்பிச்ச தேட்டரோட இப்ப இருக்கீங்க, லைஃப் ஸ்டார்ட் பண்ண தேட்டரோட இப்ப இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு தேட்டர் ஒர்க் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தானே ஒரு அநேகமா ஒரு 40 கிட்ட நினைக்கிறீங்க. அதாவது சூரிய ஒரு 50 படம் போடணும்ல, அது நீ பார்த்து கணக்கு வச்சுக்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் தீட்டு வேண்டியேன்னு இன்னும் ஒரு கைகுத்து தள்ளி விட்டுருங்கண்ணே, 50 கிட்ட போய் விழுந்துடுறேன். எத்தனை படம் வரைக்கும் நீ உனக்கு ரிலீஸ்க்காக வெயிட்டிங்? பூஜை, இது நம்மால வெள்ளக்காரத்துல இந்த 4 படம் இந்த வருஷத்துக்கு வந்துடும். வண்டர்ஃபுல். அண்ட் விஷ்ணு உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். இப்ப நீங்க வசமா சிக்க போறீங்க, 2 பேரும் சிக்கவும் வைக்க போறீங்க. இப்ப சுசி சார் கிட்ட உங்களோட கொஸ்டின். ஜீவா படத்துக்கு அப்புறம் இப்போ ஜீவா படம் பண்ணும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது சார் விஷ்ணு கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த படம் உங்களுக்கு ஒரு பயங்கர திருப்தியான ஒரு படமா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கும் அப்படிதான், நிறைய பார்த்து நிறைய பேருக்கு அப்படி. ஃபியூச்சர்ல நம்ம திருப்பி ஒர்க் பண்ணுவோமா சார்? அந்த ஆசை இருக்கா? இல்ல கண்டிப்பா நான் தான் சொல்றேன். இப்ப 100% அப்புக்குட்டி தான் ஹீரோனா அப்புக்குட்டி தான் ஹீரோ. ஸ்கிரிப்ட் டிமாண்ட். இப்ப கிரிக்கெட் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு வேற ஒரு ஹீரோட்ட போறத விட விஷ்ணு பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஏன்னா நம்ம கேரியர் என்னதுன்னு நமக்கு யாருக்கு தெரிய போகுது? நீ நாளைக்கு நீ எனக்கு டேட் கொடுக்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு ரியலான சிச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். என் லைஃப்ல 2 பெஸ்ட் என்னோட பிலிம்ஸ், அது 2மே சுசி சாரோட. ஆட்டோமேட்டிக்கா 3ஆவது வாட்டி எல்லாம் கூட்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட மாட்டோம். இங்க அடுத்த கொஸ்டின். சார் இப்போ நிறைய படம் பண்ணிட்டாரு. சாரோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு? ஃபேவரட் ஹீரோயினா எனக்கு சரண்யா தான். ஏன்னா டைலாக்கே இல்லாம ஒரு படம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்றது இருக்குல்ல. ஏன்னா வெள்ளாக்குடியில் பார்த்தேன் டைலாக்கே இருக்காது அந்த பொண்ணுக்கு. ஏன்னா நீ ஒரு வெள்ளாக்குடிக்குள்ள தெலுங்குல பண்ணாங்க, கன்னடத்துல பண்ணாங்க, ஹிந்தியில பண்ணிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் சரண்யமா ஹீரோயின். ஏன்னா அதெல்லாம் அது ஒன்லி எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபேவரட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம் நாங்க. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்ட், நீட்டு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட். சூரியனா கிட்ட கேள்வி கேட்டா ஃபேவரட் சூரியனான்னு சொல்றாங்க. சூரியனாக்கு எந்த ஹீரோயின் பயங்கர ஃபேவரட்? இல்ல எந்த படம்? ஸ்ரீதிவ்யா 2வது படம் அது. இல்லங்க சாரி, ஸ்ரீதிவ்யா 3வது படம் வந்துருச்சு. வருத்தப்பட வாலிப சங்கம், வெள்ளக்காரத்துறை,
இது இதுதான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். சிவதிகா தான். அதனால நான் கேக்குறேன். அது லட்சுமணன் ஏன்னா 2, அவங்களே இன்டர்வியூல சொன்னாங்க ஃபேவரட் வந்து சூரி சார். லட்சுமணன் 2 இது பாண்டியனோட இது சுந்தர பாண்டியன். பிந்துமாரி வந்து கேடி பிளாக் விளையாடுவாங்க, ரத்தப்பட வாழ்வாங்க. சுதீப்ல வந்து இந்த படம் பூஜை. உங்களோட ஃபேவரட் காமெடி நாயர் சார். அப்படி வண்டர்ஃபுல். சோ இந்த ரகடையான டீமோட இந்த டீம் ஒர்க் கண்டிப்பா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஹியூஜ் சக்சஸ். தேங்க்ஸ் a lot for joining us in சந்திப்போமா at Cinema Cafe. அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை டாடா பை சியா from திவ்யா.